வணக்கம். அவையின் ஆத்திச்சூடி அறிந்து கொள்வோம். அறம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களை செய்வதற்கு விரும்புங்கள், அது போதும் உங்களை இந்த உலகிலே உயர்த்துவதற்கு. நண்பர்களே, அக்னி நட்சத்திரம் நல்ல வெயில் அடிக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் மறவாமல் என்ன பண்ணுங்க, தண்ணீர் குடியுங்கள், இளநீர் குடியுங்கள், நீர் ஆகாரங்களை நிறைய எடுத்துங்க. அது உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், பண்ணுறோம். ஆனாலும் யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது நம் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். அப்படிப்பட்ட கருத்துக்களில் இனிமேல் தினந்தோறும் உங்களுக்கு ஔவையார் அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடி, அதிலிருந்து ஒவ்வொரு நீதி நெறியையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டியதையும் சொல்லப் போகின்றோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த நாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஔவை ஆத்திச்சூடியிலே சொல்லுகிறாள், ஆறுவது சினம். அதாவது கோபம் என்பது குறையக்கூடிய ஒன்று. அதற்கு நாம் சிறிது கால அவகாசம் தர வேண்டும். ஒருத்தர் செய்த செயலை பார்த்து நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா நாம் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த கோபம் நம் தணிந்து விடும், அங்கே உறவு பலப்பட்டு விடும். ஆறுவது சினம். அடுத்து நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் அல்ல, 7 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். என்ன அந்த 7 சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். டார்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு நோயாளியும் தன்னுடைய நோயை பற்றி வேதனை அடைதல், அதான் டார்மெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இப்படி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களை குணப்படுத்துவதற்கு ஹோமியோபதியில் ஜிங்கம் மெட்டாலிக்கம் அப்படிங்கிற மருந்து பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி அந்த வேதனையிலிருந்து வெளிவந்து விடலாம். சரிங்களா? நல்லது. ரெண்டாவது டார்பார், TORPOR, டார்பார் அப்படின்னா மந்தமாக செயல்படுதல், சோர்வாக இருத்தல், செயல்படாமல் இருத்தல். இப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பவர்களை குணப்படுத்துவதற்கு ஹோமியோபதியில் நேட்ரம் யூராட்டிக்கம், நக்ஸ் மஸ்கிட்டா, ஓபியம் போன்ற மருந்துகள் சிறப்பாக செயல்படுகிறது. அந்த மனநிலையை மாற்றுகிறது. டார்பாரை மாற்றிட முடியும். சரிங்களா? அதற்காக இந்த மருந்துகள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? டச், தொடுதல். நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஒரு பூ இருக்குதுன்னு வச்சிங்களேன், பூ ஒரு அழகான இது, அதை அப்படியே தொட்டு பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி எதை பார்த்தாலும், ஒரு பொருளை பார்த்தால், ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் அல்லது இதை பார்த்தா அவங்கள தொடணும்னு தோணக்கூடிய உணர்வு, அந்த உணர்வு உங்களுள் மேலோங்கி இருந்தால் அதனை நீக்குவதற்கு ஹோமியோபதியில் அருமையான மருந்து இருக்கிறது. லைகாப்ஸ் அப்படிங்கிற மருந்தை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் அந்த எண்ணம் உங்களை விட்டு வெளியேறிவிடும். இதுவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தொட்டா சந்தோஷமாக நினைக்கிறீங்க, ஆனால் தொட்டா கோபப்படக்கூடிய, விரும்பாத, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தையும் வெளியேற்றுவதற்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது. ஆன்டிம்க்ரோடு, சாமமில்லா, காலிகார் போன்ற மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்யும். புரியுதுங்களா? அடுத்து என்ன சப்ஜெக்ட்னா ட்ராங்குவலிட்டினா என்ன? அமைதியான, சலனமற்ற, நிம்மதியான மன அமைப்பு. இப்படிப்பட்ட மன அமைப்பு உங்களுக்குள் நிலவுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதுக்கு பாஸ்பாரிக் ஆசிட் அப்படிங்கிற மருந்து அந்த எண்ணத்தை, இந்த சலனமற்ற தன்மையை நீக்கிவிடும். உங்களை சுறுசுறுப்பாக இயற்கையாக வேலை செய்ய வைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ட்ராங்குவலிட்டிக்கு
நடக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத மன அமைப்பு, அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா மார்பினம், இந்த மருந்து அந்த நிலையை மாற்றிவிடும். அடுத்து டிராவல், எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு ஆசை, அப்படிப்பட்ட மன அமைப்பு உடையவர்களாக இருந்தால் கல்கேரியா பாஸ் இந்த மருந்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் அந்த டிராவல் பண்ணணுங்கிற ஆர்வம் குறைந்துவிடும். சரிங்களா? அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், ட்ரைஃப்ளிஸ். ட்ரைஃப்ளிஸ் அப்படின்னா என்ன? ஒரு அற்பமான விஷயத்திற்கு முக்கியத்துவம் தர்றது. ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளை பார்க்காத மாதிரி போயிடுவாங்க, ஏதோ அவசரத்தில் போயிருப்பாங்க, என்னை பார்த்தான் பாரு, என்னை மதிக்கலை, இப்படி அந்த ஒரு சப்ஜெக்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு மனதை உளைச்சலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய மன அமைப்பு படைத்தவர்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு சரி பண்ணுவதற்கு நல்ல மருந்துகள் இருக்குது. ஃபெர்ரம்பாஸ், இப்பிகாக் போன்ற மருந்துகள் அந்த பிரச்சனையை தீர்த்துவிடும். ஆகவே நண்பர்களே, நம்முடைய மனம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதனை டாக்டர் ஹனிமேன் கண்டுபிடித்து அந்த மன அமைப்பை சரி செய்து இயற்கையோடு வாழ்வதற்குரிய மருந்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் ஹோமியோபதியை பயன்படுத்துங்கள். ஹோமியோபதி உங்கள் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.